வணக்கம் நண்பர்களே, நான் அசோக். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னீஷியன் கோர்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கோர்ஸில் ஜீரோல இருந்து ஃபைபர் டெக்னீஷியன் ஆக எப்படி ஆகலாம் என்பதை ரொம்ப நம்ம வீட்டில் ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர், பிஎஸ்என்எல் ஃபைபர்னு இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஃபைபர் எப்படி வேலை செய்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது. ஃபைபர் கேபிள்னா சாதாரண கோப்பர் ஒயர் மாதிரி இல்லை. இது ரொம்ப மெல்லிய கண்ணாடி, கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கேபிள். இந்த கேபிள்குள்ள மின்சாரம் போகாது. அதற்கு பதிலா லேசர் லைட் போகும். அந்த லைட் மூலம்தான் இன்டர்நெட் டேட்டா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும். அதனால்தான் ஃபைபர் இன்டர்நெட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ ஓபன் பண்ணுவீங்க. அந்த வீடியோ முதல்ல இன்டர்நெட் கம்பெனி சர்வர்ல இருந்து வரும். அங்கிருந்து ஃபைபர் கேபிள் வழியா உங்க வீட்டுக்கு வரும். வீட்டில் இருக்கிற ONU அந்த லைட் சிக்னலை லேண்ட் சிக்னலா மாற்றும். அப்புறம் ரவுட்டர் மூலமா வைஃபையா உங்க மொபைலுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். இப்போ ஒரு கேள்வி. காப்பர் கேபிள் இருக்கும்போது ஏன் ஃபைபர் பயன்படுத்துறாங்க? அதுக்கு காரணம், ஃபைபர் ஸ்பீட் அதிகம். சிக்னல் லாஸ் ரொம்ப குறைவு. நீண்ட தூரத்துக்கும் ஸ்பீட் குறையாது. EME அதாவது மின்காந்த குறுக்கீடு பாதிக்காது. அதனால்தான் இப்போ எல்லா இன்டர்நெட் ப்ரொவைடர்களும் ஃபைபருக்கு மாறிட்டாங்க. சரி, இந்த லெசன்ல என்ன கத்துக்கிட்டோம்? ஃபைபர் என்றால் என்ன? ஃபைபர்ல டேட்டா எப்படி டிராவல் ஆகுது? ஃபைபர் ஏன் காப்பர் விட சிறந்தது? இன்டர்நெட் நம்ம மொபைலுக்கு எப்படி வருகிறது? அடுத்த லெசன்ல சிங்கிள் மோட் ஃபைபர் மற்றும் மல்டி மோட் ஃபைபர் என்ன, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், எங்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த லெசன்ல சந்திப்போம். நன்றி.